பிரியமானவரே, 30/7/2017 இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, உடைய கிருபையானது இவர் மீது உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய வார்த்தையின்படி இன்றைய தினத்தில் இவரை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காகவும் நன்றி. சங்கீதம் 37:4 சொன்னீரே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக ஒரு அழைப்பை நீர் கொடுத்தீரே ஆண்டவரே. அந்த மனமகிழ்ச்சியானது இவருடைய வாழ்க்கையில இன்றைய தினத்தில் பற்றி பிடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய மகிமை இவர் மீது இறங்குவதாக, மனமகிழ்ச்சியாக இருக்கும்படியாகவும் இவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சையை நீர் நிறைவேற்றி தரப்போவதற்காகவும் நன்றி அப்பா. சகலமும் கர்த்தரால் வாய்க்கப்பட போவதற்காக நன்றி. இவருடைய குடும்பத்திற்கு நீர் பாதுகாப்பை தருவீராக. செல்வத்தினால் இவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இவர் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியமும் இயேசுடைய பரிசுத்த ரத்தத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ரத்தமானது இவரை வழிநடத்த போவதற்காக நன்றி. உடைய பரிசுத்த ரத்தத்தை இவருடைய குடும்பத்திலும் இவருடைய வாழ்க்கையிலும் இவருடைய செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தெளிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இன்றைய தினத்திலும் ஒரு நன்மை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். 30/7/2017 ஆண்டவரே, இன்றைய தினத்தில் என் தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. என் தேசத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனாதைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கைவிடப்பட்ட ஜனத்திற்காக ஜெபிக்கிறோம். என் தெய்வமே, இவர்கள் மீது என் தேவனுடைய கிருபை திரும்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. முதியோர்கள் மீது ஆண்டவரே என் தேவனுடைய ஆரோக்கியத்தை வரப்பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, ஜனங்களை நீர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. திக்கற்ற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விதவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கைவிடப்பட்ட பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மீது என் தேவனுடைய அபிஷேகமும் கிருபையும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். இவருடைய தேவைகளை சந்தித்து தரும்படி ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய கிருபை இவர்களோடு இப்பொழுது ஒரு உடன்படிக்கையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை முன்வைத்து கேட்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து கேட்கிறோம் அப்பா. நன்மையினால் இவர்களுடைய வாழ்க்கையை திருப்தியாக்கி தரும்படி ஜெபிக்கிறேன். எங்களுடைய எளிய ஜெபத்தை உம்முடைய பொற்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெப பங்காளரே, இன்றைய தினத்தில் ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நீங்கள் செல்லக்கூடிய இடத்துல வெற்றியை காண போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட்.